அழுகு கண்ணு தண்ணி கலங்கி நல்லா இருந்த பொண்ணு. அவங்க பிரிண்டா கொடுப்பாங்க, அது கொடுக்கவே இல்லை. இது என்ன எக்ஸாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம்க்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஒரு 2 weeks பேக்கா ஸோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தாங்களா ஒரு எக்ஸாம் இருக்கு, ப்ரிப்பரேஷன் ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸாம் இப்போ இன்னைக்கு தான். ஸோ அந்த எக்ஸாமுக்கு இன்னைக்கு இன்னும் 7 minutes டைம் இருக்கு. ஸோ நம்ம இங்கே அவுட் சைடு தான் இருக்கோம். ஸோ பிஃபோர் தட் ஒரு இன்ட்ரோ எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேடம் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் மூலம் இருக்கேன். ஃபோனில் கூட அதுதான் இருக்கு, அதுதான் உட்காந்து படிச்சுருக்காங்க நடு ரோட்டில். நடு ரோட்டில் அவ்வளோ சச்ச ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். இப்போ மேடம் கிளம்பணும். ஏதாவது ஒரு 2 வாரத்தை பேசுறீங்களா மேடம்? நான் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து சத்தமா கேட்கல. நான் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து பேசுறேன். நைட் எல்லாம் தூங்காம உட்காந்து படிச்சிருக்கா குழந்தை, அதனால வாய்ஸ் இல்ல, ஹெல்த் இல்ல. எங்க போய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு வந்து உடனே நான் நல்லா எழுதிட்டு வந்தேன்னா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும், எனக்கு நிறைய சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தூத் பேனி வாங்கி கொடுக்கணும். எந்த வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க correspondence paragraph please. ஜெண்டா service level agreements and then data info, data flow. அவ்வளவுதான். வயித்துல இருக்கிறப்ப ஏன்டா இப்படி பண்ற? பயமா இருக்கு. எனக்கு அழுகு கண்ணு தண்ணி கலங்கி தெரியலையே, வயிறெல்லாம் பிசுது, கையெல்லாம் உதிருது, ஸ்வெட் ஆகுது, உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் உள்ள என்ன நடக்குது. புதுசா சொல்றாரு. சரி ஓகே. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? இல்ல ஒன்றே பேசிட்டு இருந்தல. நல்லா இருந்த பொண்ணு யார் என்ன சோனி வச்சாங்களோ பாவம் இப்படியே பித்தம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கா பாவம். இங்க இருந்து பக்கத்தோடு பாவம் கஷ்டப்பட்டு ஓட்டுட்டு. ஐயோ இவ்வளவு தமிழோ கரமோ, ஐயோ அது விழுந்துரும். நீ கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்க. பாய் பண்ணுங்க. பாய். ஆல் தி பெஸ்ட். 2 very boring minutes later. அவ டென்ஷனாவே இருக்கா. பொருளாதாரம் படிச்சுட்டே இருக்கா. அவ என்ன சொல்றா எதுவும் புரிய மாட்டேங்குது. படிச்சுட்டே இருக்கா. டெக்ஸ்டைல் எக்ஸாம்ல ஷீ ஃபர்ஸ்ட் ரேங்க். எது கேட்டாலும் பிஃபோர் எக்ஸாம் எது கேட்டாலுமே படிக்கல. எனக்கு சுத்தமா படிக்கவே இல்லை. ப்ரிப்பேரே ஆகல சொல்லுவா. பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அதே கான்ஃபிடன்ஸ் தான் இப்பவும் இருக்கு. பட் ஸ்டில் என்ன ஆனாலும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவ கூட இருந்தா நல்லா பேச்சா வருது. இப்போ அவ இல்ல, பேச்சே வர மாட்டேது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அவ இல்லாம கண்டென்ட் வர மாட்டேது. அவ வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். 2 hours later. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. 12:30 முடியணும். அவங்க பிரிண்டா கொடுப்பாங்க, அது கொடுக்கவே இல்லை. அது வேற பக்கம் என்ன பாஸா போயிடலாம். அந்த 2 பேருக்கு மிஸ் ஆகுது. 59 out of 60. இன்னொரு மாசம் எங்க போச்சு? ஹேண்ட் ரைட்டிங் ப்ரொபோஸ் பண்ண கேட்டியா நீ? ஹேண்ட் ரைட்டிங்ல அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். டேய் பரமா படிடா. எக்ஸாம் எழுதி விட்டீங்களா? ஜல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு என் கையில எவ்வளவு பயமா இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? ஓகே. போனோடனே
ஓகே யூ கேன் சிட் மேடம் அப்படின்ட்டாங்க. என்னடா இன்னும் எதுவும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு என்ன பண்ணணும்? ஐ மீன் அந்த செக் பண்ணணும்ல, வெரிஃபிகேஷன் பண்ணி உள்ள அனுப்பிச்சிடணும். ஆக்சுவலி அவங்க உள்ளவே அனுப்பல, ஸ்டெப்ஸ் கேட்க யூ கேன் வெயிட் ஹியர் மேடம் அப்படின்ட்டான். லாரி வந்து டோர்லயே நிக்க வச்சுட்டாங்களா, என்னடா இது நம்மள கூப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆண்டி போயிட்டாங்க, அங்கிளும் போயிட்டாங்க, நான் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கேன். அப்படின்னா கணேஷ் இருந்துச்சாங்க, கணேஷ சிலை பாக்குறே வேண்டிக்கிறேன். ஹார்ட் பீட்லாம் அப்படி ஹை ஃபுல் ஹைல இருக்கு. என்ன வரப்போதோ தெரியல, என்ன கொஸ்டின்ஸோ என்னமோன்னு. அதுக்கப்புறமா அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ உள்ள போனேன். ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ஐடி இது ஆதார் பேன் கார்டு எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மள போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்துட்டு அதை வந்து செக் பண்ணுவாங்க, அவங்க வந்து 2 பேரும் சேம் அப்படின்னு. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மள உள்ளவே விட்டாங்க. ஆதார் கார்டும் என்னையும் பார்த்துட்டு இப்படி பார்த்தா 2. அதுக்கப்புறம் உள்ள போனேன். போயிட்டு உட்காந்து உடனே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எக்ஸாம் ஸ்டார்ட் உள்ள எதுவுமே எடுத்துன்னு போக கூடாது, எதுவுமே லிட்டரலி நம்ம வாட்ச் கூட கழட்டி வச்சுட்டு சொன்னாங்க. அதனால கட்டிட்டே போல. ஸோ எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் நம்ம ஆதார் கார்டு நம்ம அவ்வளோதான். உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல வரும். நம்ம வந்து MCQ டைப் கொஸ்டின்ஸ் தான். நம்ம வந்து ஈச் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஸோ இட் இஸ் 60 questions and 1.5 hour, 2 hours time. 2 hours time and 60 questions. ஸோ அது வந்து ஈச் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம வெளியே வரணும். எண்ட் ஆஃப் த எக்ஸாம்ல சப்மிட் கொடுத்தப்ப நமக்கு மார்க்ஸ் அங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் எக்ஸாம் ஐ பாஸ்ட். ஸோ இன்னும் நமக்கு PDF வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் ஐ பி ஹாப்பி. ஓன் ப்ரிப்பரேஷன் வச்சு நீ படிச்சல, அந்த ஓன் ப்ரிப்பரேஷன் வச்சு எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சா டிஃபிகல்ட்டா இருந்துச்சு? ஸோ ஆன்லைன் டம்ஸ் ரெஃபர் பண்ணேன். ஸோ வந்து இது எப்படின்னா நமக்கு தியரி நிறைய படிச்சா ஒர்க் ஆகாது. ஸோ நிறைய MCQs வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். MCQs நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் ஆகும். ஸோ ஐ ப்ராக்டிஸ். இப்போ எனக்கு தூத் ஃபேனி வாங்கி முடிஞ்சு. பை. So this piece has to buy me doodh feni because I've done so much of work. நான் தூங்கவே இல்லை. And you have to buy me everything that I say today. எக்ஸாம் எழுத சொல்லல, எக்ஸாம் நான் எழுத சொல்லல. Hello sir. பண்ண எல்லா வேலையும் So this piece has to buy me everything. அவ்வளவுதான். So இன்னைக்கு வந்து தூத் ஃபேனி, கபாப், பிரியாணி. இது என்ன எக்ஸாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து சர்டிபிகேஷன் எக்ஸாம். இது வந்து என்ன எக்ஸாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து சர்டிபிகேஷன் எக்ஸாம். நீங்க வந்து ஐடில ஜாயின் ஆகுறீங்கன்னா பிகினரா இருக்கிறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம். ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட தான் நான் பேசியிருப்பேன். சோலி முடிஞ்சு பைத்தியம் பேக் டு ஃபார்ம். ஐயோ நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ ரொம்ப நாளா பயந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபைனலி. அண்ட் நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.